நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் சுசித்ரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் and thank you for that introduction. ஜூலி அவர்கள் பேசின அந்த பேச்சை நம்ம எல்லாருமே கேட்டிருந்திருப்போம். அவங்க ஜல்லிக்கட்டு பேசினது, ஜல்லிக்கட்டு காளையை பத்தி பேசினதுல இவ்வளவு கோவப்பட்டு பொங்கி இருக்கிறாங்க. அதுல நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, உன்னாலதான் ஜல்லிக்கட்டுக்கு விடிவு காலம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஜூலியே ரோஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. சோ இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஜூலி அவர்கள் இத பேசுறதுக்கு காரணம் என்ன? அவங்க யாராவது இயக்குறாங்களா, ஃபேமுக்காக பண்றாங்களா? இல்லங்க, நம்மள 8 மாசமா குரூம் பண்ணிட்டாங்களே விஜய் பத்தி ஒண்ணுமே பேசக்கூடாதுன்னு. நம்ம எல்லார் வாயிலையும் பூட்டு போட்டாங்களே. விஜய் பத்தி பேசுறதா இருந்தா பாசிட்டிவா பேசு, இல்ல ஒண்ணுமே பேசாதேன்ற மாதிரி தானே. 8 மாசமா எல்லா சோசியல் மீடியா ஹஸ் பீன் groomed டு டூ தட். ஒண்ணு பேசினா பாசிட்டிவா பேசுவாங்க, இல்ல பேசவே மாட்டாங்க. இது வரைக்கும் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் மட்டும் தான் கான்ஸ்டன்டா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இப்ப நாங்க நடிகர் விஜய் வர்சஸ் பிக் பாஸ் ஜூலியா பாக்கல, அரசியல்வாதி விஜய் வர்சஸ் சிட்டிசன் ஜூலியா தான் பாக்குறேன் நான். குடிமகளா தான் கேள்வி கேட்டிருக்கா விஜய் அண்ணா. எஸ், அவங்களுக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்கு, அவங்க ஒரு மைனர் செலிபிரிட்டின்ற விஷயம் உண்மை, அண்ட் ஜல்லிக்கட்டோட அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்றது உண்மை. அதனால அவங்க போட்ட வீடியோ கொஞ்சம் ஆர்கானிக்கா தெரியலான்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அப்படி நினைச்சுதானே எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாங்க. மக்கள் பார்க்கும்போது நமக்கு இந்த கனெக்ஷன் இருக்கு, அதனால நம்ம இது பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கு, காரணம் இருக்குன்றத யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு தானே போட்டாங்க. இப்ப சேர்த்து வச்சு அந்த ஜூலி அந்த மாதிரி வீடியோ போட்டதுன்றத வைரல் ஆக்கினது யாரு? டிவிகே ஃபாலோவர்ஸ், அணில்கள் தான் அங்க வைரல் ஆக்கினாங்க. அவங்க திட்டி கதறி இப்படி பேசிருக்காங்க பாருன்னு பாயிண்ட் பண்ணி அவங்கதான் ஜூலியா வைரல் ஆக்கினாங்க. அதுலயுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்கிற விஷயம், ஒரு ஓட்டரா தானே அவங்க இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, ஒரே பாயிண்ட்ல விஜய் மூல செலவு பண்ற மாதிரி விஜயோட தொண்டர்கள் மூல செலவு பண்ண முடியுமா? அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் இருக்கா? இல்ல தானே. So they can't convince common people that ஜூலி கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய சொல்றாங்க. ப்ரோ, அவங்க கணவர்கள் இருந்திருக்காங்க, அவங்க நடத்த கெட்டவங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய ரொம்ப மோசமா அவங்கள கன்சல்டடா பண்றாங்க. அப்பனா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஓகே வந்திருக்கு, விஜய்ட்ட இருந்து இப்படி பண்ணுங்கன்னு ஓகே வந்திருக்கு. இல்லாட்டி இவ்வளவு தைரியமா பண்ண மாட்டாங்க. நமக்கு அணில் கடி தெரியுமே, இது வரைக்கும் ரொம்பவே மோசமா பேசிருக்கிற ரோஸ்ட் பிரதர்ஸ கூட அணிலால ரொம்ப கடிக்க முடியல. அவங்கள பத்தி வீடியோ போட மாட்டாங்க, ஜஸ்ட் கீழே கமெண்ட்ஸ்ல ஏதாவது கிழிச்சிட்டு இருப்பாங்க. பட் ரோஸ்ட் பிரதர்ஸ் எதிரா ஒரு வீடியோ போடுறதுக்கு யாருக்குமே ஒர்க் இல்ல. அவங்க பாயிண்டா எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீ பத்தோட தான் யூ ஹாவ் டு. நேர்ல யாரெல்லாம முறைச்சுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, பட் அதுக்கு மேல they can't do anything. இதெல்லாம் இன்னொரு பக்கமும் பார்க்க வேண்டியிருக்குது. இப்ப பொதுவான கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா, தாவேக்காவினர் ஜூலி பேசுறதையும் உங்களால தாங்கிக்க முடியல, நீங்க எப்படி அரசியல்ல இன்னும் நிலைச்சு நிக்க போறீங்க, உங்களோட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உண்மையிலேயே இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தானே. தாங்கிக்க முடியலன்றதுல அவங்க ஃபுல்லா ஜாம்பிஸ் ஆயிட்டாங்களே. இதை நம்ம தாங்கிக்கணுமா வேண்டாமா தலைவா, நீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க ராஜ்மோகன்ட்டு. தாங்கிக்காதீங்க, தாங்கிக்காத மாதிரியே போங்க அப்படின்னு, அந்த மாதிரியே டிராவல் பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் தாங்கிக்கிறாங்களே, ரோஸ்ட் பிரதர்ஸ தாங்கிக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு ரோஸ்ட் பிரதர்ஸ டச் பண்ணாதீங்க ஸ்டாலின் சொல்லிட்டாரோ, உதய் சொல்லிட்டாரோ தெரியல. உதய்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் உதயோட ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். இதுல விஜய்க்கு தெரியாத விஷயம் என்னன்னா, விஜய் வேணா த்ரிஷா மேல அந்யோன்ய காதல்ல இருக்கலாம், பட் த்ரிஷா அந்யோன்ய காதல்ல இருக்கிறது ரெண்டு பேர் மேல. ஒண்ணு ரம்யா கிருஷ்ணன், இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின். அவங்களுக்கு கேர்ள்ஸும் பாய்ஸ் ரெண்டு பேருமே ஓகேன்ற பட்சத்துல விமென்ல அவங்களோட அல்டிமேட் தெய்வீக காதல் ரம்யா கிருஷ்ணன், ஆம்பளைங்கள்ல அவங்க அல்டிமேட் தெய்வீக காதல் உதயநிதி ஸ்டாலின். தனுஷ்னா எல்லாரையும் யோசிக்க விடுவாங்க அவங்க இன்னர் சர்க்கிள்ஸ்குள்ள. தனுஷ் பேரை நல்லா போட்டு உருட்டுவாங்க அவங்க. பட் ஆக்சுவலி அவங்களோட ட்ரூ லவ் உதய். ஸ்டாலின் மருமகளாக வேண்டியவர் த்ரிஷா. யாரு? த்ரிஷாங்களா? என்ன புது கதையா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கிருத்திகா தான் மேரேஜ் பண்ணி குடும்பம் நடத்திட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கு. இதுல புது ரூட்டா இருக்கு. அவங்க அமிதாப் பச்சன் ரேகா மாதிரிங்க அமர காதல். அவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்ட காதல் பண்றாங்க. அவங்க த்ரிஷா won't marry anyone like unless she can really choose them. இப்ப வருண் மணி அண்ணா அவங்க கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு மண்டபம் வரைக்கும் விஷயம் அது கால் ஆஃப் ஆச்சுன்னா, அது தனுஷ்னாலேயோ விக்ரம்னாலேயோ விஜய்னாலேயோ பண்ண முடியாது அந்த விஷயத்த.
யாருடைய ம் பவர் அடியில குளிர் காயறாளோ ட்ரிஷா, அவனே அந்த கல்யாணத்தை நிறுத்தினாதான் அந்த கல்யாணம் நிக்கும். சோ அந்த கல்யாணத்தை நிறுத்தினது உதயநிதி ஸ்டாலின். ம் நோபடி எல்ஸ் ஹஸ் த என்ன பவர் டு காரணம்? ஸ்டாப். ஏன் ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? திருமணத்தை ஏன் நிறுத்தணும்? உதய்க்கும் தெய்வீக காதலுங்க ட்ரிஷா மேல. லாஸ்ட் மினிட்ல அவரால ஒத்துக்க முடியல. அந்த ஒரு விஷயம் நடக்க போறதுன்றது he couldn't handle it. ஒரு கால் போட்டு இல்ல ம் இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான் நிறுத்திட்டாங்க. இட்டர்னல் லவ்னா இப்படிதானேங்க, போன் பண்ணி இறங்கு அப்படின்னா இறங்குவாங்களே. பாருக் கமரு ம். விஜய் அவர்கள் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி வந்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த மாரி ஆங்கிள்ல அந்த நீங்க ஸ்டோரிய நீங்க பாக்குறீங்க? முதல்ல அந்த ஆத்தாடி எவ்வளவு காளமாட அவர் யார ஆங்கிள். சொல்லியிருக்கிறாரு? வீறு கொண்டு வர காளமாட. அவர் சொன்னதுல எதுலயுமே எண்டுல வந்து அர்த்தம் சொல்றாராம். நீங்க வேற எந்த அர்த்தத்திலயும் எடுத்துக்காதீங்க, நானே சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கன்னு. ஜல்லிக்கட்டு காளை வந்து தமிழக லைட்டா கேப் எடுத்துக்கிறாரு. அரசியல் களம், அரசியல் களம், ம் ஏன் தமிழகம்ன்றதுதான் சொல்ல ம் வர்றாரு அவரு. நாமெல்லாம் காட்டானுங்களாம், என்ன ஹேர்டு மென்டாலிட்டி இருக்கிற மக்களாம், ஜல்லிக்கட்டு காளையா 2 புல்லு காமிச்சா நாம அடங்கிருவோமா? அதான் ஜூலி சொல்லிச்சு, ஜல்லிக்கட்டு காளை ம் தெரிஞ்ச எந்த மக்கானுக்கும் தெரியும், 2 புல்லு காட்டினாலாம் அது அடங்காது. அது ஒரு ஹார்மோனல் ஹைல இருந்ததுன்னா அது அது வந்து குத்தி தான் அடக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட்டா தான் சொல்றாங்க அவங்க. காளைக்கு குரூவல்ட்டின்லாம் சொல்லலாம் அவங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் அதுட்ட புல்ல காட்டுலாம் கதை சொல்லாதீங்க. கதையெல்லாம் நம்புறாங்க எல்லாரும். இதெல்லாம் உருட்டல் ஸ்டோரிஸ், அவங்களே உட்காந்துட்டு எழுதுவாங்கல்ல. இது எந்த புக்ல வந்திருக்கா இல்ல என்ன அவருடைய இமேஜினேஷன்னாலுமே மொக்க கதை தான். அவர் எந்த சினிமாக்கு கதை எழுதி நல்லா இருந்திருக்கு? சுறா அவர் தான் எழுதினாராம், நல்லா இருந்துச்சா? சில சில ம் படம் ஆனா அவரே வந்து கோஸ்ட் ரைட் பண்ணுவாரு. இதை நான் எழுதுறேன்னு ஏத்துப்பாரு. சுறா அவருடைய ஸ்கிரிப்ட் ம் நல்லா இருந்துச்சு கேக்குறேன் நான். அணில் கும்பல்ட்டே கேக்குறேன், இருந்துச்சும்பானுங்கப்பா. ஏன்னா அவங்க அவ்வளவு சாம்பிஃபைட் ரைட்டரா? நீங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க. திமுகவும், தாவேகாவும் வந்துட்டு ரொம்ப இணைஞ்சிருக்காங்க. அப்பப்ப ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு அப்பப்போ இல்ல, தாவேகா தொண்டர்கள் these are called விஜய் permanent ஏத்துக்க மாட்டாரு. handshakes. These are அவருக்கு called சிஎம் permanent. ஆகணும்னு ஆசை. இல்ல விஜய் அவர்களுக்கு நான் தான் சிஎம் கேண்டிடேட், நான் தான் ஒரு முதலமைச்சர் அப்படின்ற தாட் இந்த எலெக்ஷன்ல எப்படியோ சிஎம் ஆகணும்ன்ற முடிவோட தான் வந்திருக்காரு. திமுகவும் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தது, எப்படி 2 வருஷம் கட்சிக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா? அது நீங்க எந்த அடிப்படையில அந்த மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலையே. அவ்வளவு பெரிய எம்பையர் வரப்போகுது மரீனா பீச்ல. ஐயோ, எவ்வளவு நாளா வந்து ட்ரம்ப்பும் எப்ஸ்டீனும் அவனும் இவனும் சீக்ரெட் சொசைட்டி நடத்தி வாட்ஸ்அப் குரூப் வச்சு பேசி 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 பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி கலந்துகிட்டு ட்ரக்ஸ் அடிச்சு ஆல்கஹால் அடிச்சு இந்த சீக்ரெட் சொசைட்டில பேசின அத்தனை விஷயமும் அமல்படுத்துறதுக்கு அந்த என்டையர் ஸ்ட்ரெச் வேணும். இப்ப சீக்ரெட் சொசைட்டி ஆதிக்கத்தை தான் கவர்மெண்ட்ஸே இருக்குன்னு நிரூபணம் ஆயிருச்சு. லெட்ஸ் நாட் ரீஇன்வென்ட் தட். இப்ப ஏஐ ம். மீட் ஒண்ணு நடந்திருக்கு டெல்லினா, அது அவ்வளவு கர்ம கண்டறவையா நடந்ததுக்கான காரணம் அது சீக்ரெட் சொசைட்டி எடுத்த முடிவு. அது இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட் வெஞ்சர். சீக்ரெட் சொசைட்டி மூவ் ம். அது. ஏஐக்கு இந்தியா ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்குன்னு காட்டுறதுக்கு, சும்மா கொரியாவை அடிக்கிறதுக்கு. இவனுங்க எப்படி தெரியுமா வாட்ஸ்அப் குரூப், மோடிக்கு ட்ரம்ப் அண்ட் கிம் ஜானோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். தனியா கிம் ஜான கழுவி ஊத்துறதுக்கு ம். இன்னொரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பான் ட்ரம்ப். லைக் ம். மோர் ட்ரம்ப் அண்ட் சம்வன் எல்ஸ். வாட்ஸ்அப் குரூப்போட மீனிங்கே அதுதானே, குரூப்பிசம் தானே அது. ம். உங்க மொபைல்லயுமே ம். 5 ம். வாட்ஸ்அப் குரூப் இருந்தா ஒரு குரூப்புக்கு ஒரு குரூப் முரண் இருக்கிறவங்க எல்லாம் அங்கங்க இருப்பாங்க. சோ அவங்கள கலாய்க்கிற மாதிரி மீம்ஸ் வரும், லைட்டா சிரிக்கிற மாதிரி இமோஜிஸ்லயே பேசிப்பாங்க. நிறைய டாக்ஸிக்கா போகும் அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம். அதுக்குள்ள எடுக்கிற முடிவை மோடிஜி ठीक है मैं कैबिनेट से बात करूंगा அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நீ சைன் போடு, நீ சைன் போடு, நீ சைன் போடு, உனக்கு 5 கோடி, உனக்கு 10 கோடி, உனக்கு 20 கோடி, இந்த மாதிரி ஒரு ம். மீட் இருக்கணும். டாக்ஸ் பேயர்ஸ் காசு எடுத்து போடுதுல ம். ஏதோ ஒண்ணு சித்தரிக்கிறதுக்கு. பட் இவங்க எல்லாம் புத்திசாலி இல்லைன்னு தான் சொல்ல வரேன் நான். எல்லாமே சப்ஸ்டன்ஸ் அடிக்ட். டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற அப்பர்ஸா இருந்தாலும் டெய்லி 6 மாத்திரை போடுற கேஸ் எல்லாமே. என்ன மாத்திரைனா வைட்டமின் ம். தான் சொல்லுவாங்க. எல்லாம் புத்தி கோளாறு ஏற்பட்டு எல்லாமே ம்ஹ்ம். ப்ரொடெக்டட் லைஃப்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் தேர் ஆர் லிவிங் இன்.
So they're just making ம் each other dumber. In the 2 years back, when I gave interviews saying that இந்த தனுஷ் நடத்துற ஒரு சீக்ரெட் சொசைட்டி முடிவு தான் இந்த சுச்சி லீக்ஸ் பண்ணணும்ன்றது என்னோட ட்விட்டரை போட்டு டேமேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. என் கெரியரும் போச்சு, நாசமா போயிட்டேன் நான் அப்படின்னா. அந்த கார்த்திக் மாரை டிவோர்ஸ் பண்றதுக்கு காரணமே அந்த சீக்ரெட் சொசைட்டி. நீங்க ஏதோ விளையாட்டுத்தனமா சினிமா பாப்பீங்க 3 நாள் 4 நாள் உட்காந்து அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றீங்க. நீங்க டெஸ்ட் பண்றீங்களா? என்ன பண்றீங்க? சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் மக்கள் மேல எதுக்கும் பதில் கொடுக்க ம் மாட்டேங்க. வெறும் சாரி தான் சொல்லுவாங்க. இந்த சாரிய பப்ளிக்ல சொல்லுங்க, அது சொல்ல முடியாது. இந்த தனுஷ்ட இந்த தனிப்பட்ட முறையில சாரி வந்துச்சு, பத்தாது நான் அந்த தெவையோட ஃபேன் இல்ல நானு. அவன் என் வாழ்க்கையை ம் நாசமாக்கிட்டாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில அவன் சாரி சொல்லி என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுது வந்து, யோ ராமச்சந்திரா, கேன் யூ இமேஜின் ஃபார் த டேமேஜ் ஹீஸ் காஸ்ட்? He owes ம் me 50 crores. By now, I would have made 50 crores in the singing industry if I was still there. அவன் நாசமா போனவன் சீக்ரெட் சொசைட்டி சேர முடியாதுன்னு சொன்னதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கான். எனக்கு கோவம் வருமா வராதா? ம் 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 தாண்டம் ஆடினேன் நானு. இன்னைக்கு ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் மை ஐடென்டிட்டி as a writer. It helps me see all ம் these people from a very தொலைவான பெர்ஸ்பெக்டிவ். எல்லாமே நாசமா போனோம்னு தான் நான் வேண்டிப்பேன். எனக்கு கோலிவுட அப்படியே கடல் ஒரு நாள் ட்ரக்ஸ் போதையில கடலுக்குள்ள அப்படியே நடந்து போய் எல்லாரும் சுவாகா ஆயிடுங்க அப்படின்னு சொல்ல தோணுச்சு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. என்ன ட்ரிஷாக்கு கண்டிப்பா. இப்படி உருட்டி விடணும்ட்டு அவளை ஒருத்தர் திட்ட வைப்பாங்களாம், இவங்க ட்வீட்ல எதிர்ப்பு தெரிவிப்பாங்களாம். அதுக்கு போதுமான ரெஸ்பான்ஸ் வரலப்பா, அது ஃபிளாப்னு தான் சொல்லணும் அந்த ஸ்கெட்ச். அரசியலே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான முறையில தான் அணுகுமுறை பண்றீங்க. இதுல திமுக, அதிமுக, பாஜக, தாவேகா பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க. நாம் தமிழர் கட்சி பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இது எந்த கோணத்துல நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் தட் இஸ் சீமான்ஸ் கட்சி, ரைட்? எஸ். நாம் தமிழர், கமல்ஹாசன் கட்சி எல்லாம் ஒரே சந்துல வைக்கலாம். அந்த 4 முட்டு சந்துல ஒரு சந்து ரொம்ப மெலிசு சந்து, அதுல ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இருக்காங்க. சந்தையில என்ன சொல்றது, பர்ச்சேஸ்க்கு ரெடியா தன்னையே செட்டப் பண்ணிக்கிற கட்சிகள் இதெல்லாம். இப்போ அந்த மாதிரி கட்சியில் தான் விஜயகாந்த் கட்சியும் அதுதான். சோ வி ஷுட் புட் ஆல் அந்த சாதி பேர் வச்சு முன்னுக்கு வந்த கட்சி, சர்ச் நியமிக்கிற கட்சி எல்லாமே அந்த நேரமான சந்துல எனக்கு 1 ஓட்டு இருக்கு, உங்ககிட்ட 2 ஓட்டு இருக்கு, என்கிட்ட அப்படி நிக்கிறாங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். So it's not a one man's சந்து, it's a no man's land and all of them are up for sale. இப்ப என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் ஆஃபர் வருதுன்றத பொறுத்து அவங்க வந்து க்ளோஸ் டு த எலெக்ஷன் டைம் வந்து கொட்டேஷனுக்கு போவாங்க. இப்ப வந்து சீமான் வந்து ஸ்டாலின் ஆபீஸ்க்கு போவாரு, சார் சொல்லுங்க சார் ரேட் பேசலாம் சார். நமக்கு டிவி வாங்கணும்னு வரும்போது விவேக் அண்ட் கோல இருந்து வசந்த் அண்ட் கோல இருந்து ஒரு கொட்டேஷன் வாங்குவோம்ல, அப்புறம் வீட்டுக்கு வந்து கலந்து பேசி நாள்ல ஒரு முடிவு எடுப்போம். அந்த மாதிரி அவங்க வந்து சம்டைம்ஸ் இஃப் இட்ஸ் என்ன சொல்றது ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாங்கன்னா பிஃபோர் த எலெக்ஷனே அவங்க ஆஃபருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கட்சினா they will hold off till after the elections. இது இந்த ஹார்ஸ் பெட்டிங் மாதிரி அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்ச விஷயம். இது கிளப், சொசைட்டி, சீக்ரெட் சொசைட்டி அந்த மாதிரி தான் இதுவும். சோ இதெல்லாம் யாருமே ஆச்சரியப்பட மாட்டாங்க பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் தான் நடக்கும்னா. இதெல்லாம் தான் நிறைய லாட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றது மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு பாலிடிக்ஸ்ல சேர்றவங்க எல்லாம் 2-3 வருஷத்துல கயண்டுருவாங்க. பவர்ஃபுல் ஆகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய செல்வாக்கு சம்பாதிக்கணும், நிறைய லேண்ட் சம்பாதிக்கணும், ராஜாவாகணும். அந்த மாதிரி லைக் இவனை போடுறதுக்கு 40 பேர் அனுப்ப முடியற பவர் இருக்கணும், லைக் கையில கொள்ளா பவர் இருக்கணும். அந்த மாதிரி ஆசைகள் இருக்கிறவன் தான் நிலைச்சு நிப்பான் பாலிடிக்ஸ்ல. அதுவே அட்லீஸ்ட் விஜயாவது எம்எல்ஏ ஆயிட முடியும்ல. அவங்க எம்ஜிஆரோட டெக்னிக்கை தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க, உணர்வு ரீதியா ஜெயிச்சவர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எம்ஜிஆர் பண்ணின மத்த வேலைகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. லேசி தீஸ் கைஸ் ஆர். ஐயோ முட்டை கொடுத்தாரா, அதெல்லாம் யோசிக்க கூட முடியாது, எங்க இருந்து கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு, எத்தனை கிலோ கொடுத்தாரு, எங்க இருந்து வாங்கினாரு, I can't be bothered. அது ரொம்ப கஷ்டமான ரூட். அதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணோம்னா நிறைய நாமளே ஒரு 3 மாசம் ஆராய்ச்சி பண்ணி அந்த திட்டத்தை எப்படி அமல்படுத்துறதுன்ற பேசிக் ஒரு ஒர்க்கிங் ஷீட்டோட தான் அதெல்லாம் ப்ராமிஸ் பண்ண முடியும். அதெல்லாம் இவங்க பண்ணவே இல்லையே. நான் சொன்ன மாதிரி அவங்க மீட்டிங்ஸ்ல மக்களை எப்படி மெனிப்புலேட் பண்ணலாம், எந்த ஒரு விஷயம் விஜய் பண்ணினானா மக்கள் எல்லாம் விழுந்துருவாங்க, எந்த ஒரு விஷயம் விஜய் பண்றத வச்சு ரீல்ஸ் போடலாம், சோசியல் மீடியா அப்படியே பாத்துட்டு இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு என்ன ஹேண்டிகேப்னா அவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு ஊடகம் இல்லை.
முக்காவாசி ம். அரசியல் கட்சியும் என்ன பண்ணும், ஒரு நம்ம வீடு வாங்கினோம்னா ஒரு தோட்டமும் வளர்ப்போம் அதுல. அந்த மாதிரி அவங்க ஒரு அரசியல் ம். கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ம். வாரம் ஒரு பேம்ப்ளெட் ஏதோ ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. புத்தகம் வெளியிடுவாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. ஒரு அது அந்த அரசியல் ஊழலான ஒரு தொழில்ன்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா இந்த மாரி நீ ஆரம்பிக்கிறன்னா நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்கலையே நீ எப்படியும். பட் இத எடுத்து ம். ம். சொல்லணும்னு எல்லா கண்டிப்பா. அரசியல்வாதியும் பண்ணியிருப்பாங்க. எல்லா அரசியல்வாதியும் பண்ணியிருப்பாங்க. தன்னை வந்து ஒரு எழுத்தாளர்னாவது மினிமம் இந்த சசி தரூர் பண்ண மாதிரி, தன்னை ஒரு எழுத்தாளர், பிலாசபர்னாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க. அதான் நாளைக்கு நாங்க ம். கேட்கும்போது நான் ஒரு கிராஸ் கொஸ்டின் கூட வர முடியாதுன்ற அத்தாரிட்டி லெவலுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. இதுக்கு ஊடகம் ரொம்ப உதவும். ஜெயலலிதாக்கு ஜெயா டிவி உதவி இருக்கு. சன் டிவி இன்னி வரைக்கும் உதவுது. எப்படின்னா ஸ்டாலின் ரொம்ப லேசி. ம். மக்களை சந்திக்க பிடிக்காது. தூங்க பிடிக்கும், சாப்பிட ம். பிடிக்கும். சந்திக்கணும்னா மேக்கப் போட்டுக்கணும், விக் போட்டுக்கணும். நிறைய ஆம். கட்டாயங்கள் இருக்கு இப்போ. எ வயசான எவ்வளவு இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா அப்படின்னா சுற்றி சுழன்று வேலை பார்த்துட்டு இருக்காரு. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு ராத்திரியோட ராத்திரியா மக்கள் கிட்ட வந்து நின்னாரு. அவரை அதான் சோம்பேறின்னு சேம் சொல்லலாமா? எடிட்டிங் தான். இந்த சன் டிவிக்கு இந்த எடிட்டிங் வேலை தானே. ஒரு இடத்துக்கு ம். போனதை வச்சு 10 இடத்துக்கு போன மாதிரி எடிட்டிங் பண்ணி அவங்க நாள் பூரா ஓட்டிட்டு இருப்பாங்க. முதலமைச்சர் இங்க போனாரு, முதலமைச்சர் அங்க போனாரு. வெறும் சன் டிவில மட்டும் தான் வரும். ம். தட்ஸ் ஹவ் தே யூஸ் அவங்க ஆரம்பிச்ச ஊடகம். மக்களை நம்ம தலைவர் டெய்லி சந்திக்கிறாரு, தலைவர் சக்கரம் வச்ச மாதிரி வேலை செய்யறாருன்னு காட்டுறதுக்கு அந்த ஊடகம் தான் உதவும். இப்ப இன்னைக்கு சன் டிவி இல்லைன்னா டெய்லி முதலமைச்சர் இந்த மாதிரி போறாரு, ஃபுல் மேக்கப் போட அவருக்கு நமக்கே தெரியும். அந்த லெவல் மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்றதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் காலையில. அந்த டைம் செலவு பண்றாரா? அவர் டெய்லி பண்றாரா? ம். மேக்ஸிமம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாரா இருக்கும். இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணுவாரா இருக்கலாம். அந்த ஃபுட்டேஜ் வச்சு they will edit very cleverly transposing. ஜஸ்ட் அந்த ஸ்டேஷன் பேரை வச்சு அந்த ஊர் பேரை காட்டுவாங்க. நம்ம ஊருக்கு வந்துட்டாரு, கோயம்புத்தூருக்கு சிஎம் வந்துட்டாரு சும்மா 4 மக்கள் எடுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுப்பாங்க. ஸ்கிரிப்ட் எழுதணும்னா எப்படி வேணா இந்த நிறைய டைரக்டர்ஸ் இந்த மாதிரி லைக் என்ன சொல்றது, மெயின் சினிமா வராத டைரக்டர்ஸ் இப்ப லிங்குசாமி யாரை எடுத்தீங்கனாலுமே இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி படங்கள்லாம் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் மணி இன் இட். ம். அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் ஷூட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற 75 லட்சத்துக்கு இதுல 7.5 கோடி மாசம் கிடைக்கும் அவருக்கு. லைக் salary ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுப்பாங்க. அடுத்த 3 வருஷம் லிங்குசாமி வச்சு எல்லா படத்தையும் டைரக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிரீன் பிளே ஷாட் எல்லாம் அவர்கிட்ட எடுத்து 75 கோடி இங்க அங்க 75 ஏக்கர் நிலம் எழுதி கொடுங்க, இங்க அது ஒரு பொக்கே மாதிரி கொடுத்துருவாங்க அவருக்கு. I'm not saying ம். ம். Lingusammy is one of the persons missing in action, so maybe he, but அந்த மாதிரி ஒரு டைரக்டரை சூஸ் பண்ணுவாங்க கொஞ்ச நாளுக்கு. ம். ம். எல்லா ம். அரசியல் கட்சியும் பண்ற விஷயம் தான் இது. ஆளுங்கட்சி முக்கியமா நிறைய பண்ணும். அவங்க வந்து எறும்பு மாதிரி வேலை செய்யறாங்கன்னு காட்டிட்டே இருக்கணும்ல. சோ ஆளுங்கட்சி தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ம். 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 எந்த வேலையுமே நடக்கல அப்படின்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காது. அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் மக்கள் ஆகணும் மக்கள் கண்டிப்பா. பலம். மக்கள் என்ன பப்பெட்ஸா? மக்கள் என்ன பொம்மையா? வீட்லயே உட்காந்துட்டு அரசியல்வாதி சோறு போடுவான் நான் வெயிட் பண்றோம். டெய்லி நம்ம ம். வேலையை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாமளும் எஜுகேஷனுக்கு போறோம். அகேன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் எஜுகேஷனுக்கு போறோம். எப்படியாச்சும் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறோம். ஏதோ ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றோம். படிப்படியா முன்னேறுறோம். ம். பட் அதுக்கான செட்பேக்ஸும் பாருங்களேன் நீங்க. என்ஜினியர்ஸ் ஆர் ஜாப்லெஸ். லாட்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் ஆர் ஜாப்லெஸ். எல்லா இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸும் have been given a free chit to say lies. பொய் ம். சொல்றதுக்கு டிஎம்கே அவங்களுக்கு 100க்கு 100 பெர்மிஷன் கொடுத்திருக்கு. நீங்க பிளேஸ்மெண்ட்னு சொல்லி கூப்பிடுங்களேன். 4வது வருஷத்துல தானே அது வரப்போகுது. அப்ப பாத்துக்கலாம். ஓ நீ வேத்து ஊத்திருச்சு உனக்கு, உன் மூஞ்சி சரியா இல்ல, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏதா 4 நடிகரை கூப்பிடுங்க, உட்காந்து வைங்க, இந்த கம்பெனில இருந்து வந்தாங்கன்னு சொல்லுங்க, இந்த 2 பசங்களை எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு தனியா வேற ஏதாவது டீல் இருக்கலாம். இல்ல லாஸ்ட் மினிட்ல ஐயோ உன்னோட பாஸ்போர்ட் ரிஜெக்ட் ஆயிருச்சு, எனிதிங் தே வில் டூ. யா ம். ம். 2 ம். சைனாக்காரனை கூப்பிட்டு வச்சு வி ஆர் ஃப்ரம் கொரியா, வி ஆர் ஸ்கின் கேர். என்ன நம்புங்க இதுங்க, க்ரூம் பண்ணி வச்சாச்சு எல்லாரையும். தமிழ்நாடு எஜுகேஷன்னா இன்னைக்கு இப்படிதான். இட்ஸ் லாஸ் வேகஸ். நமக்கே தெரியுது. அந்த அவங்க பேர் என்ன, ஜெமைமா கோல்ட் ஸ்மித், அந்த பேர் என்னையா அது இப்போ டிவிக்கு ம். சேர்ந்திருக்கேன் கம்பெனி. ஐயோ ம். ஜெசிகா டாண்ட்லரா என்னமா, ம். வேலம்மாள், ஜெனிஷா, ஜெனிஃபர், அவங்க காலேஜே டிவிக்கே களமாக்கி வச்சிருக்காங்களே. அந்த ம். காலேஜோட ஃபவுண்டர் பொண்ணு டிவிகேல சேர்ந்துருச்சுன்னு காலேஜையே டிவிகே களமாக்கிட்டாங்க. இப்ப அந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா மாணவர்களும் டிவிகேக்கு ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக. கட்சி ஹிட்லர் கட்சி. விஜய் ஒரு ஹிட்லு ம். ஹிட்லு பாப்பா.
கண்டிப்பாக மேடம். என்னதான் இந்த சொல்ல தேர்தல் வரேன். களம் எப்படி இருக்க But we want him to go back to வெள்ளித்திரை. வெள்ளித்திரையில திரும்ப நல்லா ஒரு நடிகரா பார்க்க திரும்ப ஒரு நல்ல நடிகரா தான் நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்க. ஒரு அரசியல் தலைவராகவோ இல்ல முதலமைச்சராகவோ பார்க்க நீங்க நடிகராவே விருப்பப்படவே இல்ல. நல்ல நடிகரா, அதான் நடிகராவே அவர் இன்னும் நல்ல நடிகர் ஆகலையே. அதுக்கே இன்னும் there is a ம். long way to go. ம். இப்பதான் ஒரு கமர்ஷியலி வயபிள் நடிகரா ஆயிட்டு வந்திருக்காரு. நல்ல நடிகரா ஆவறதுக்கு மேடம், இன்னும் 2 வருஷம் இருக்கு. நம்பர் 1 நடிகர், மாஸ் நடிகர், 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர். செதற விட மேக் த கேஷ் பாக்ஸ் ரிங் கேன் பிரிங் இன் த கிரவுட்ஸ் அப்படின்ற மாதிரி. அது அவர் கன்சர்ட்டடா 20 வருஷமா அவருடைய ஃபேன்ஸ் பண்ணின க்ரூமிங் தான். நிறைய ம். தில்முல்களை பண்ணுவார். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கூல் பசங்களுடைய புக்கு பின்னாடி எல்லாம் விஜய் போட்டோ அச்சடிச்சு அங்க போய் ஃப்ரீயா எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஸ்கூல் பிரின்சிபல் முதற்கொண்டு விஜய்னு சொல்லி விட்டு ஒத்துப்பாங்க. ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கு ம். எல்லாம் விஜய் டிஷர்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, படிக்கிற குழந்தைக்கு சினிமா ஆசை, லைக் இட்ஸ் வெரி பேசிக்கலி வெரி ராங் திங் டு டூ. நீ நோட் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றியா, பின்னாடி உன் போட்டோ இல்லாம கூட அது உன் போட்டோவையே பார்த்துட்டு அது படிக்காம இருக்கும், உனக்கு அதுதானே வேணும். ம். குழந்தை சைக்காலஜி, குழந்தைங்க மேனிப்புலேஷன், எல்லா சினிமாலையும் குழந்தைங்களுக்கு நான் இது, குழந்தைங்களுக்கு நான் அது, நெஞ்சுக்குள்ள விசில் விசில் விசில். ஒரு சின்ன குழந்தை வந்து எங்கிட்ட இப்படி இப்படி டான்ஸ், சின்ன மாமியில இருந்து சின்ன பையன் வரைக்கும் பீடோஃபைல் மாதிரி தெரியுது எனக்கு இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு அப்புறம். விஜய் ஷுட் ஸ்டாப் திஸ் சில்ட்ரன் ஸ்நாச்சிங், கிரெடில் ஸ்நாச்சிங், ரியலி வெரி பேட் டெக்னாலஜி. தே கான்ட் வோட் ஆல்சோ. அது அவருடைய ஆடியன்ஸ் கிடையாது இந்த தேதிக்கு. சினிமானா குழந்தைங்க ஆடியன்ஸ், அரசியல்னா 21+ தான் ஆடியன்ஸ், ரைட்டா? கண்டிப்பா, கண்டிப்பா மேம், கண்டிப்பா. சோ ராகுல் காந்தியே என்ன முயற்சி பண்றான்னு தெரியல. நீ ஏன் காலேஜ்க்கு எல்லாம் போற? இன்றைய மாணவர் நாளைய வாக்காளர்ன்ட்டா நாளைக்கே ம். மறந்துருவாங்க. வாக்காளர் சைக்காலஜி உங்களுக்கு யாரா சொல்லி கொடுங்கப்பா. ஒவ்வொரு வாக்காளரும் கேட்டு வரைக்கும் போய் மைண்ட மாத்திடுவான். தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, பனை மரத்துக்கு ஒரு குத்துன்னு வந்துருவானுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அன்னைக்கு சண்டை போட்டானா எல்லாத்தையும் கிரி கொண்டு வருவான். கண்டிப்பா நீ மேம். பண்ணி மைண்ட் மேனிபுலேட் பண்ணி உங்களை ஜாம்பி ஆக்கிட்டேன்னா he is waiting for you at ம். the gate to tell him. திருப்பி திருப்பி நீ அந்த உங்க விஜய் உங்க விஜய் உயிரேனா வரவான்ற மாதிரி நீங்க கேட்டு கிட்ட கூட நின்னு சொல்லி ஆகணும். மறக்காம யானையில குத்து, மறக்காம யானையில குத்து. 4 ம். விதமான யானை இருக்கு தெரியுமா உங்களுக்கு சின்னத்துக்கு? உங்களுக்கு பெரிய ம். சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. when you go to vote there are going to be 8 elephants, ம். 8 to ம். 12 elephants. யூனோ டிஎம்கே எத்தனை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் செட்டப் பண்ணிருக்காங்கன்னு. யானை சின்னத்தோட யானை நிக்கும், யானை குதிக்கும், யானை பெறலும், யானை உருளும், அத்தனை விநாயகர் பார்க்க போறீங்க நீங்க ஓட்டு சீட்டுல. பெரிய ட்விஸ்ட் இந்த எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு சீட்டை பார்க்கும் போதுதான் எத்தனை யானைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா, உங்க உங்க கண்டிப்பா ஏரியால பார்த்தோம். I am a bona fide voter. This is my voter ID. I can talk like this as a voter about a politician. I can definitely talk. அவர் I wish he would come for a press conference. மக்கள் மனசுல இருக்கிற பாதி கொஸ்டின்ஸ் அது கேட்டுருவாங்க பத்திரிகை நிருபர்கள். வந்தா கண்டிப்பா நல்லா மேம், இருக்கும். கண்டிப்பா மேம். அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா. எனக்கு தெரியும் நான் அடையாறுல ஓட் போட போகும்போது மினிமம் 12 யானை பார்க்க போறேன்னா. கண்டிப்பாக மேம். ஓட்டு விஜய ஒரு ஓட்டு தகுதிக்கு கொண்டு நிறுத்துற சீக்ரெட் அஜெண்டா தான் டிஎம்கே ஓடுது. தே டோன்ட் வாண்ட் டு see விஜய் டூ பெட்டர் than him. இப்பவே மோதிக்காக விஜய் முன்னாடி ரொம்ப குனிய வேண்டியதா இருக்கு. ஸ்டாலினுக்கு சேர்த்து வச்சு வாங்குவாரு பழி. கண்டிப்பாக மேம். பாலிட்டிஷியன் சும்மாவா? அரசியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பார்ப்பாங்க. அரசியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பார்ப்பாங்க. ஆனா உங்களுடைய பார்வை வந்துட்டு ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு பார்வையாக வந்து இருக்கு. ஒரே குட்டல போடுறேன்ல, இதுல யாரையுமே நான் நல்லவன் சொல்ல மாட்டேனே. எல்லாமே சேர்த்து பண்ணி, நான் ப்ளூட்டோல இருந்து பாக்குறதுல எல்லாமே சேர்த்து பண்ணி இது வரைக்கும் ஓரளவுக்கு அப்படிதான் நீ சர்வைவ் பண்ண முடியும். ஒரு கை பண்றது இன்னொரு கை பார்க்க கூடாது. நீ ஃப்ராடு பண்ற கைய நல்லது பண்ற கை பார்க்க கூடாது. நீ நல்லது பண்ற கைய ஃப்ராடு பண்ற கை ஒரு நாளும் பார்க்க கூடாது. ஏன்னா அந்த ஃப்ராடு பண்ற கைக்கு நல்லது பண்ற கைய புடிச்சு அமுக்கிரும். அது வயசு வசம் ஆவாது. ஃப்ராட் பண்றதுனால தான் இந்த கையால நல்லது பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு பேலன்ஸ்ட் பொலிட்டீஷியன் எம்ஜிஆர். தட்ஸ் இட். ஹோல் வேர்ல்டு, என்டையர் வேர்ல்ட் ஹிஸ்டரியில தமிழ்நாடு பெருமைப்படலாம். ஒரு தமிழ் அரசியல்வாதி இருக்கிறதுலயே ஒரு பேலன்ஸ்ட் அரசியல்வாதியா எப்படி இருக்கலாம், வெற்றிகரமா எப்படி இருக்கலாம்னு காட்டின அரசியல்வாதி எம்ஜிஆர் தான்.
அவர் மக்களை கவர்னாரு, மக்கள் இமோஷன் பேசினாருன்றத விட அவர் எந்த கொள்கையை லைட்டா சொன்னாரோ அத பெருசா செஞ்சு காட்டினார். யாரையும் பட்னி இருக்க விட மாட்டேன் அப்படின்னு லைட்டா சொன்னாரு. செஞ்சு காட்டினதோ முட்டை, பருப்பு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஈஸி களம் கிடைச்சதுங்க. ஸ்கூல்ல போய் பார்த்தா ஒரு சாம்பார் கூட இல்ல. சாம்பார் போடுங்க. சோ சிம்பிள் ஃபார் ஹிம், சோ சிம்பிள் ஃபார் ஹிம், ரைட்? பட் அது எவ்வளவு பெரிய மூவ்ன்றது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் காந்தி செட், எல்லாமே மக்களுக்கு எல்லாமே கிடைக்குது, ஃப்ரீடம் மட்டும்தான் இல்ல, அதையும் கொடுங்களேன். இட் சவுண்ட்ஸ் வெரி சிம்பிள், பட் இட்ஸ் a huge difference. It's a huge difference. He said start with சாம்பார். பசங்க வீட்ல சாம்பார் வித் சீப் டு மேக். நீங்க வேணும்ட்டே மோசமான சாம்பார் பாலிடிக்ஸ் பண்றீங்க. கல் இருக்கிற அரிசி எடுக்கிறீங்க, 10 ரூபாய் கிடைக்க போகுது, 20 ரூபாய் கிடைக்க போகுதுன்றது. அதுக்கு அங்க பிரைசஸ் பேலன்ஸ் பண்ணிட்டு இங்க கல் இருக்கிற அரிசி வாங்காதீங்க. ரேஷன் கடையிலேயே இனிமே கல் இருக்கிற அரிசி வரக்கூடாதுன்னு பண்ணது எம்ஜிஆர் தான். ரேஷன்ல கல் இருக்கிற அரிசி நிறுத்தினது எம்ஜிஆர். ஜெயலலிதா ட்ரை டு புட். ஜெயலலிதா ஆட்சியில அந்த கல்லு திருப்பி வந்துச்சு. இது யார் ரேஷன் கடைக்கு போறவங்க கேட்டாலும் சொல்லுவாங்க. நான் போறதுனால எனக்கு தெரியும். ஜெயலலிதா எவன் ஆட்சியில கல் திருப்பி வருதுன்னு பாருங்க ரேஷன் கடையில. Now you will not see, this is my understanding, grassroots understanding of politics ன்றதுனால I can see most things. நான் இதெல்லாம் கவனிப்பேன். ஓஹோ, கல் வர ஆரம்பிச்சிருச்சா, இது அந்த ஆட்சி இல்ல கெட்டு போயிட்டான், இல்ல ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சா கெட்டு போயிட்டான். This is how you can think, right? இதெல்லாம் எங்க கை வச்சிருக்கானுங்க. அவங்க அவங்க வந்து மனசாட்சியே இல்லாதவங்க அர்த்தம். எங்க கை வச்சிருக்கானுங்கன்னு பார்த்தா. கண்டிப்பாக மேம். வந்து ஒவ்வொரு விதமான ஒரு அரசியல் பார்வை வந்திருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு விதமான கடைசியா சொல்லிடுறேன். அதான் அரசியல்ல அரிசியில கை வச்சிட்டான், தண்ணியில கை வச்சிட்டான், மின்சாரத்துல கை வச்சிட்டான் அப்படின்னா அவன் மனசாட்சி இல்லாத அரசியல்வாதி. நிஜமாவே அவன் வந்து என்ன சொல்றது, பூமிக்கு அடியில இருக்கிற செத்து போன பாம்பை விட மோசம். மனுஷனோட அடிப்படை உரிமைகள்ல கை வச்சுட்டான்னா வெரி வெரி டர்ட்டி ஃபெலோ. Very sad to say, but I think Vijay will be that kind of politician. So ஒவ்வொருத்தருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை முற்றிலும் வேறாக இருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பு இறுதி தீர்ப்பாக அமையும் என்று நம்புவோம். மக்கள் கன்ஃபியூஸ்டா இருந்தாலுமே கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அதுன்னு நிறைய வழிகள் இருக்கு. சோ அது எந்த மகானுபாவன் எழுதினாலும் I think அம்பேத்கர்ன்றது போய் it was ghost written, like sorry, it was written by somebody else. Ambedkar took the credit. That's the reality. நிறைய ரியாலிட்டி இருக்கு ஹிஸ்டரியில நமக்கு மாத்தி சொல்லப்பட்டது. சோ எந்த ஒரு மகானுபாவர் லால் பகதூர் சாஸ்திரியோ, that's what I've heard, எழுதினாரோ, தேங்க்ஸ் ஃபார் தட். பிகாஸ் மனுஷனே கெடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு நமக்கு. அதனாலதான் இப்ப மோடி ரொம்ப மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நியூ கான்ஸ்டிடியூஷன் வேணும், நியூ கான்ஸ்டிடியூஷன் வேணும். பிரியங்கா காந்தி மட்டும் தான் மிடில் ஃபிங்கர் காட்டுறாங்க அவருக்கு. ஷீல் பி a very good PM for us. அது என்னன்னா ராகுல் காந்திக்கு மேல சோனியாவுக்கு ஒரு அநியாய பாசம். அதனால ராகுல் காந்திய முன்னணியில நிக்க வச்சுட்டாங்க. மத்தபடி பிரியங்கா காந்திய முன்னணியில நிக்க வச்சிருந்தா நிஜமாவே காங்கிரஸ் ஒரு கட்சின்றதை தாண்டி ஒரு நல்ல நேர்மையான ஒரு பெண்மணி, நல்ல தைரியசாலியான பெண்மணி, கத்துக்க பயம் இல்லாத பெண்மணி, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல பயம் இல்லாத, டிரான்ஸ்பேரண்ட், வெரி ஓப்பன், ஃபேர்லி அன்கரப்டட் பர்சன் அவங்க. சோ அவங்க வந்து இந்தியாவுக்கு பிஎம் வந்தா குட் டைம்ஸ் ஃபார் அஸ். பட் அது நடக்காது. கண்டிப்பாக எது வேணாலும் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் மாறலாம் இல்லையா? நம்ம கையில எதுவும் இல்ல, நடக்கும்போது பார்ப்போம். மாறுறதுக்கு வந்து உலகம்ன்றது ஒரு திசையை நோக்கி அப்படியே ஸ்னோபால் ஆயிட்டு இருக்கு. சோ அதோட டைரக்ஷன் இப்ப மாறாது. இதெல்லாம் விஷுவல் திங்கிங் தான். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக மேம். சோ எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ கவிதா.